எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து வீட்லயே ஆன்டிபயோட்டிக்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தேன். பாசிட்டிவ் வந்துருச்சு. ஆக்சுவலா எனக்கு கனவுலே வந்து டெங்கு பாசிட்டிவ் தான் தோணுச்சு. ஸோ நானும் டெஸ்ட் எடுத்தேன். பாசிட்டிவ் வந்துருச்சு. வீட்லயே நான் ஆன்டிபயோட்டிக்லாம் நானே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னா, என்னால் ஃபீவர் டாலரேட் பண்ணவே முடியல. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆகிட்டோம். என்னோட பிரதர் தான் வந்தார். அண்ணன் நானும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அட்மிட் ஆகிட்டோம். 4 டேஸ் கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து நான் ஒரு மாதிரி கண்டினியூ வாமிட்டிங். ஸோ எனக்கு வந்து லங்ஸில் வந்து பயோலேட்ரலில் இன்ஃப்யூஷன், அதாவது ஃப்ளூயிட் கலெக்ஷன் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதிலேருந்து ரெக்கவரி பண்ணி வர்றதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலே 5 டேஸ் இருந்தேன். எனக்கு அங்கே என்னோடய பில் வந்து பார்த்திங்கன்னா 70,000 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் என்னோடய கெப்பாசிட்டி. அதுக்கு மேலே என்னால் பே பண்ண முடியாது. ஸோ அங்கேருந்து நாங்கள் கிளம்பி ராயாப்பேட்டைக்கு போயாச்சு. ராயாப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போயிட்டா அங்கே என் கூட ஒர்க் பண்ண டாக்டர் தான், அவரும் அங்கே ஒர்க் பண்ணார். என்னை நான் ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிட்டது. அது மட்டும் இல்லாமல் அங்கே படித்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸு, எம்பிபிஎஸ் இன்டர்ன்ஷிப் பண்ண வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ கேரிங், சூப்பராக என்னை பார்த்துக்கிட்டாங்க. சீரியஸ்லி வெரி குட், சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எனக்கு ஃபீலே கிடையாது. அதே மாதிரி 4 டேஸ் வந்து நான் ஐசியூவில் இருந்தேன். ஐசியூவில் இருக்கும்போதும் அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸும் சரி, அங்கே இருந்த டாக்டர்ஸும், அதான் பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே அங்கே எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. சூப்பர் கேர் பண்ணாங்க. அது மாதிரி நம்ம முன்னாடிலாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தா டர்ட்டியாக இருக்கும், அவ்வளோவா நல்லாவே இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக இருக்குது. அப்படியே ஐசியூலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிஜிட்டலாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. 25 பெட்டு இருக்குது. யாரும் பயப்படாதீங்க, எல்லோரும் ஐசியூக்கு போகலாம். அங்கே கேரும் நல்லாயிருக்கு, ட்ரீட்மெண்ட்டும் நல்லாயிருக்கு. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வச்சுக்கோங்களேன். சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. நல்லாவே அங்கே வந்து கேர் எடுத்து பார்த்துக்குறாங்க. நீங்கள் தாராளமாக அங்கே போகலாம். அங்கேருந்து அதுக்கப்புறம் என்னை வார்டுக்கு சேஞ்ச் பண்ணாங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா தான் நான் இன்டேக்கே எடுக்க முடிஞ்சிச்சு என்னால். நான் இப்போது 2 டேஸாக தான் கரெக்டாக இன்டேக் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு முன்னால் நல்லா சாப்பிட சுத்தமாக முடியலை. எனக்கு கண்டினியூ வாமிட்டிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு லங்ஸ் லெவலில் ஃப்ளூயிட் கலெக்ஷன் இருந்ததுனால இன்டேக் என்னால் பெருசாக எதுவுமே எடுத்துக்கவே முடியலை. இப்போ என்னால் ஓகே, ஓரளவு அப்போ இருந்ததுக்கு நான் இப்போ எவ்வளவோ பெட்டர். ஓரளவு இன்டேக் என்னால் எடுத்துக்க முடியுது. ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் மட்டும் ஒரு 3 டேஸ் கண்டினியூ பண்ணணும். பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னோடய ரொட்டீன் ஒர்க்குக்கு நான் ஓட ஆரம்பிச்சிடுவேன். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் வந்து நம்ம வந்து என்ன நினைப்போம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் அவ்வளோவா சரியாக பார்க்க மாட்டாங்க. எனக்கே அந்த தாட்டு தான் இருந்துச்சு இப்போ வரைக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் கிடையாது. சூப்பராக பார்த்துக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் நல்லாவே இருக்குது, போகலாம். நான் இங்கே 70,000 பே பண்ணி பார்த்ததுக்கு நான் அங்கேயே ஃபுல்லாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். என்னோடய காசாவது சேவ் ஆகிருக்கும். பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே ஓகேங்க. அங்கே டபுள் ஓகே, ட்ரிபிள் ஓகேங்க. சூப்பராக பசங்க பார்த்துக்கிட்டாங்க. பிஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், யூஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், நல்ல கேரிங், சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் உங்கள் யாருக்காவது ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை, அவங்களால பே பண்ண முடியாது, பேலாம் இல்லைங்க, நல்லா பார்த்துக்குறாங்க, சூப்பராக பார்த்துக்குறாங்க. ஸோ எல்லோரும் அங்கேயே போங்க, நானே ரெஃபர் பண்ணுறேன்.